அதிகாரம் 13. உடன்படிக்கை பேழை கிரியத்து யெயாரீமிலிருந்து எருசலேமுக்கு எடுத்துச் செல்லப்படுதல். தாவீது 1000 தலைவரோடும் 100 தலைவரோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார். தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி, உங்களுக்கு நலமெனத் தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகிறதென்றால், இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மேய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களுக்கும் லேவியருக்கும் அவர்கள் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம். சவுலின் காலத்தில் நாம் தேடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் என்று கூறினார். இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர். எனவே கடவுளின் பேழையை கிரியத்து யெயாரீமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேல் அனைவரையும் தாவீது ஒன்று கூட்டினார். பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழையை யூதாவை சார்ந்த கிரியத்து யெயாரீம் என்னும் பாலாகிலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்குச் சென்றனர். அவர்கள் கடவுளின் பேழையை அபினதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினார்கள். உசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காளங்கள் ஆகியவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடறியதால் உசா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டவே ஆண்டவரின் சினம் உசாவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவர் அவனை சாகடித்தார். அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இறந்தான். ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெருந்துயிருற்றார். அந்த இடத்துக்கு பெரேசு உசா என்று பெயரிட்டார். அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது. அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை நான் என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொன்னார். தாவீது நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஒபேதெதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஒபேதெதோம் வீட்டில் அவர் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாளில் அவர் வீட்டாருக்கு அவருக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார்.